புல்லு புல்லுலே புல்லே புல்லே யாரு கெட்டவன் யாரு. நைஸ் பிஜிஎம். கொஞ்சம் பிஜிஎம் மட்டும் சவுண்டு கம்மி பண்ணியிருக்கலாம். அவங்க நல்லா பேசினாங்க. அவங்க சொன்ன மாதிரி நம்மளும் சொல்லிடுவோம், சூப்பராக பேசியிருந்தாங்க. என்ன கிளாரிஃபிகேஷன் தான் பண்ணலை, அதில் தான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல. வீடியோ போட்டுன்னு வந்திருக்கு, என் பாஸ்ட்டை பற்றி வந்திருக்கு, அதெல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னு அந்த வார்த்தை கூட வந்திருக்கு. ஆனா நான் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வரல. ஐடி ஹேக் ஆயிடுச்சுன்னு வந்து சிரிச்சாங்க அப்படின்னாங்கல்ல. யாரு பின்னாடி சிரிச்சேன்? உங்க பின்னாடி சிரிச்சனா? பின்னாடி போனதுக்கு அப்புறம் பின்னாடிக்கு சிரிச்சனா? உங்ககிட்ட தானே சிரிச்சேன். என் ஐடி ஹேக் ஆனதுக்கு அடுத்த நாள் அவங்க ஐடி ஹேக் ஆச்சு. கால் பண்ணி அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி ஏன் ஐடி ஹேக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி என் நேமை மாத்திட்டாங்க. எனக்கு வந்து உத்தம வில்லன்னு சொல்லி நேமை மாத்திருந்தாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி நேமை மாத்திருந்திருக்காங்க. நேமை மாத்தி சொன்னோன்னே அப்படியாடி என் ஐடி தாடி ஆயிடுச்சு, ஐயோ என்னடி நேம் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் சிரிச்சேன். சிரிச்சுட்டு அதுக்கு சொல்யூஷனும் சொன்னேன். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஹேக்கர் கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன், இந்த ஹேக்கர் தான் எனக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ, ஓ அந்த ஹேக்கர் தான் எனக்கும் பண்றாங்க நம்ம சொல்லி அதை பேசணும். அது அவ்வளோ பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க. கேட்டதுக்கு ஆன்சரே பண்ணலையே நீங்க, எதுக்காக என்னை கூட்டிட்டு போனீங்க, தாட்டி விட்டீங்க, அதுக்கான ஆன்சர் கொஞ்சம் சொல்றீங்களா? அதே மாதிரி கண்டென்ட்டுக்காக நான் உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. கண்டென்ட்டுக்காகவோ இல்லை அவங்க நேமை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்காகவோ இல்லை அவங்க நேமை வந்து டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா அவங்க நேமை தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். அவங்க நேமை தான் மென்ஷன் பண்ணி இப்படிதான் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பேன். அவங்க பர்சனல் லைஃப் இழுத்திருப்பேன். அந்த மாதிரி நான் எந்த விஷயமும் பண்ணலை. ஏன்னா அவங்க வேணா என்ன ஃப்ரெண்டை நினைக்காம இருக்கலாம், நான் ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். அப்படி அவங்க எந்த விஷயத்தை பர்சனல் சொல்றது நான் அந்த விஷயத்தை இழுக்கல. எனக்கு எது ஹர்ட் ஆச்சோ அந்த விஷயத்தை மட்டும் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க நேமை நான் அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே வந்து நான் மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இப்படி அப்படி நான் எதுவுமே சொல்ல கிடையாது. கரெக்டா? அதில் அவங்க பாஸ்ட் லைஃப்னு இழுக்கலாம். ஆனால் அவங்க இழுத்தாங்க. சரி ஓகே, கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போர்வையை போத்திடுறாங்க. இவ்வளோ தூரம் நான் பேசுனது வந்து அவங்களுக்கு பேச தெரியல. முழு பூசணிக்காயை ஒரு சோத்துல மறைக்கிறது சமம் அது. கரெக்டா? இந்த விஷயத்துக்கு அவங்க ஆன்சர் பண்ணவே இல்லை. வெறும் ஒரு கண்டென்ட்ங்கிற ஒரு போர்வையால போத்திட்டாங்க. நீங்க யூடியூப் சேனல் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசென்ட்லி நான் என்னோட லைஃப் ஸ்டோரி எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். என் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட், என் லைஃப்ல என்னெல்லாம் வந்து என்ன பாதிச்சதோ அந்த பாதிச்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட விஷயம் தான் உங்க விஷயம். அப்படி பாதிச்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கணும் தவிர மித்தபடி எனக்கு கண்டென்ட் யூஸ்க்காக கிடையாது. அப்படி கண்டென்ட்டுக்கு நான் யூஸ் பண்றேன்னு சொன்னா நீங்க டு பி கண்டினியூடுன்னு சொல்லி போடுறீங்க வீடியோவை. நெக்ஸ்ட் பார்ட் வரப்போதா? அப்படி நீங்க கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சா தெளிவா நான் பேசுன விஷயத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி விஷயம் தான் நடந்தது, இப்படிதான் நான் வந்துட்டு உன்னை ஊருக்கு தாட்டினேன், என்ன உன்னை அதுக்காக தான் வர வச்சேன், இந்த மாதிரி விஷயத்த நீங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்க எந்த விஷயத்தையும் பண்ணல. ஏன் பண்ணல? அப்படி ஃபுல் வீடியோ நீங்க போட்டிருக்கலாமே. அப்படி நீங்க போடல. கேட்டேன், டிக்டாக் டைம்ல என் கூட அவ்வளோ க்ளோஸா இருந்தியே, ஏன் இதுக்கப்புறம் எனக்கு நான் உனக்கு கண்ணுக்கே தெரியல அப்படின்னு தான் கேட்டேன். அதே மாதிரி என் தம்பி இன்சிடென்ட் அப்போ ஒரு வார்த்தை கூட ஏன் கேட்கலன்னு தானே நான் கேட்டேன். அதுக்கு நீங்க ஏதாவது ஆன்சர் பண்ணீங்களா? அப்படிக்கே உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தாலும் இத்தனை வருஷமா, இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆக போகுது, 2 வருஷமாவும் உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்கலையா? அப்ப இது பேர் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பேர் என்ன? ஃபைனலா நான் ஒரு விஷயத்த கேட்கறேன், ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்பா? அதை பத்தி பேச உனக்கு தகுதியே இல்லை அப்படி சொல்றீங்க. அப்படித்தானே சொன்னீங்க? எஸ். தகுதி இல்லையா? அப்ப என்ன தகுதி வேணும்? ஏதாவது கிராஜுவேட் படிச்சிருக்கணுமா? கோர்ஸ் இருக்கா? சொல்லுங்க, நான் போய் படிச்சுட்டு வந்துடுறேன். நான் கேட்டதுக்கான எந்த ஆன்சரும் பண்ணாம நீங்க பட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பேசுறது தகுதியே இல்லை அப்படின்ட்டு போறீங்க. ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த சுச்சுவேஷன்ல கூட இருக்கவங்க தானே. நீங்க என் தம்பி எனக்கு கேட்காதப்பவே நான் வந்து உங்ககிட்ட நான் அந்த மெசேஜ் பண்ணியிருந்தேன். பட் நீங்க என்கிட்ட உங்களுக்கு ஆறுதல் கூட ஒரு மெசேஜ் கூட பண்ணது கிடையாது. ஆனா அப்ப கூட நான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அப்போ நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன். வேணா போய் பாருங்க, உங்க ஐடியில போய் பாருங்க, உங்க மெசேஜ்ல இந்த மாதிரி பி ஸ்ட்ராங் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க அப்படி ஒரு மெசேஜ் கூட பண்ணலையே. அப்ப அது ட்ரூவா? இப்ப நீங்க பேசுறது ட்ரூவா? ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. உங்களை நான் ஹேட் பண்ணவே கிடையாது. எந்த இடத்துலையும் நான் உங்களை ஹேட் பண்ணவே கிடையாது. அப்படி ஹேட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட் சுச்சுவேஷன் வந்து இருந்திருக்கவே மாட்டேனே. உங்களை நான் ஹேட் பண்றதா இருந்தா உங்களுக்கு அத்தனை டைம் நான் வந்து கால் பண்ணி பேசிருக்கவே மாட்டேனே ஃபர்ஸ்ட் எல்லாம். ஏன்னா நான் உங்களை ஹேட் பண்ணவே கிடையாது. என் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் அது. ஏன்னா அப்படி ஒரு அவமதிப்பு பண்ணதுனால நான் உங்களுக்கு அப்படி நான் வீடியோ போட்டேன். அப்படி வீடியோவில் கூட உங்க நேம் எந்த இடத்துல மென்ஷன் பண்ண கிடையாது. தம்ப்நெயில்ல கூட உங்க போட்டோ அவ்வளவு பிளர் பண்ணி தான் போட்டேன், எல்லாரும் மாதிரி போடல. உங்க நேமை மிஸ்யூஸ் பண்றேன்னு சொல்றீங்களே, யூடியூப்ல போயிட்டு ட்ரோல்னு அடிங்க, உங்க நேமை போட்டு ட்ரோல் அடிங்க. அத்தனை பேர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களை அத்தனை பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த அப்படிப்பட்டது எந்த இதுவுமே நான் பண்ணவே கிடையாது. விஷயத்தை பேசுறப்ப தெளிவா பேசுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆயிருக்கு அப்படி நீங்க எதுவுமே சொல்ல கிடையாது. பேசுனதுக்கும் நீங்க பேசுனதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க வந்து ஒரு இடத்துல கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும். பட் ஆனால் நீங்க அப்படி கொடுக்கல. நீங்க வந்துட்டு தான் கண்டென்ட்டுக்காக பேசிருக்கீங்கன்னு எனக்கு லைட்டா தோணுது. உங்ககிட்ட நான் ஒரே விஷயத்தை கேட்கறேன், நான் அந்த பேசின இந்த 20 நிமிஷத்துல ஏதாவது உங்களை பத்தி ஏதாவது பொய்யா சொல்லியிருக்கேன்னா? உங்களை நான் மீட் பண்ணதோ இல்லை நம்ம அங்கே போனதோ, நான் சென்னையே வரவே இல்லையா, அந்த இன்சிடென்ட்டே பொய்யா?
அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கலையா? நான் அந்த வீடியோவில் ஏதாவது இடத்துல நான் பொய் பேசியிருக்கேனா? பொய் ஏதாவது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் அவங்கள? இவங்க இப்படி தான், இவங்க என்னை அப்படி கூட்டிகிட்டு போய் கொடுமைப்படுத்திட்டாங்க, என்னை அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அங்கே என்ன நடந்ததோ அதை தானே சொல்லியிருக்கேன். அப்படி பொய்யா இருந்தா பொய்ன்னு சொல்லுங்க பார்ப்போம். சரி உங்களோட கேப்ஷன் இப்போ தான் நான் பார்த்தேன். நம்ம ஒழுங்கானு பார்க்கணும், அதுக்கப்புறம் மித்தவங்கள பேசணுமா? ஒழுங்கா கிழுங்கா அதெல்லாம் நான் கேட்கல. உங்களை நான் ஒழுங்கா அது இதெல்லாம் நான் கேட்கல. இவங்க கேட்டது என்னன்னா, இந்த மாதிரி கூப்பிட்டு போனாங்க, அவமதிச்சு தாட்டி விட்டுட்டாங்க, இது தான் நான் பேசியிருக்கேன். வேற ஏதாவது இடத்துல உங்களை நான் பேசியிருக்கேனா? அப்படி கிடையாது. நீங்க தான் ஒழுக்கமா பேசணும் அப்படின்னு சொல்றீங்களா? ஒழுக்கத்தை பத்தி பேசியிருக்கீங்க. அப்ப நீங்க தான் வந்து என்ன சொல்லணும்னா, கேப்ஷன்ஸ் போடுறப்போ யோசிச்சு போடணும். மித்தவங்களை இப்படி டேமேஜ் பண்ணலாமா, மித்தவங்களை இப்படி பேசலாமான்னு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் இதை பத்தி. எங்க வீட்டுக்கு நீ வந்தீங்களே, அப்போ ஏதோ ஒழுக்கக்கேட நாங்கள் எதாவது நடந்துக்கிட்டோமா? வீட்டுக்கு வந்து கெட் அவுட் அப்படி சொன்னோமா? வீட்டில் சாப்பாடு இல்லாதப்போ கூட நாங்கள் கடைக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பாடுலாம் போட்டு தானே அப்புறம் தானே நாங்கள் இருங்கன்னு சொன்னோம். நீங்கள் தான் போயே ஆகணும்னு சொன்னீங்க. அப்போ நாங்களும் கிளம்பி வந்தோம். மித்த அந்த மாதிரி உங்களை ஏதாவது அவமதிப்பு பண்ணுமா? அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி என்ன வந்துட்டு ஒழுக்கமா பேசணும், அவங்க வந்துட்டு ஒழுக்கமா கிழக்கமான்னு என்ன கேட்குறீங்க? ஒழுக்கத்துக்கும் நான் பேசினதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எடுத்து கூட சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி அடுத்தவங்களை பேசி சம்பாதிக்க கூடாதா? சம்பாதிக்கிறத பத்தி நீங்க என்கிட்ட சொல்லாதீங்க, ஓகே? ஒழுக்கமா எப்படி சம்பாதிக்கணும், எப்படிலாம் சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களை மாதிரி இல்லை, மைண்ட் இட், ஓகே? வரைக்கும் நான் ஒழுக்கமாக தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், அதே மாதிரி ஒழுக்கமாக தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டேன். அந்த ஹேக்கர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களே, அதை மறந்துட்டீங்களா? அதை நான் இந்த இடத்துல சொல்லி உங்களை டேமேஜ் பண்ண முடியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். உங்கள் ஐடி வரவே வராதுன்னு தெரிஞ்சப்போ என் ஐடி மட்டும் வந்துருந்தது. அப்போ நீங்கள் அந்த ஹேக்கர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? அந்த ஹேக்கரான என்கிட்ட சொன்னாங்க என்னன்னு. மறந்துடாதீங்க, இதில் தெரியும் யார் ஃபேக்கு யார் ட்ரூன்ட்டு. ஹேக்கர் நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னப்பவே உங்களை பற்றி நான் அப்பவே புரிஞ்சுருக்கணும். அதையும் கண்டுக்காமல் விட்டு அப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ பேக் டு நான் மறுபடியும் உங்களை நம்பி உங்கள் வீட்டுக்கு வந்து அசிங்கப்பட்டுட்டு வந்தேன். அதுவும் வேணா, எனக்கு அதுக்கு மேலேயும் வேணும். நீங்கள் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா அப்படி இப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ மறந்துட்டீங்களா? நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எப்படி தம்ப்நெயில் பண்ணணும், அப்போ நான் யூடியூப்லாம் ஓப்பன் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்த டைம், எப்படி தம்ப்நெயில் பண்ணணும், யூடியூப்பில் எப்படி ஏர்ன் பண்ணணும், யூடியூப்பில் அனலிட்டிக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும், மானிட்டேஷன் எப்படி ஆன் பண்ணணும், எப்படிலாம் வந்து இதில் மணி ஏர்ன் பண்ணலாம் வரலாம், இந்த மாதிரி தம்ப்நெயில் வைங்க. முன்னாடி இன்ட்ரோவுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ வை, அந்த வீடியோவில் வந்துட்டு நீயும் ஆள் இருக்கிற வீடியோ வை, இதுக்கு வந்துட்டு லோகோ ரெடி பண்ணு, சம்திங் ப்ளா 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 நைட் ஃபுல்லாக உட்காந்து சொல்லி கொடுத்தனே, மறந்துட்டியா? அதுதான் நல்லவனுக்கு காலம் கிடையாது. நைட்டு உட்காந்து உனக்கு நான் சொல்லி கொடுத்து நீ அதுக்கு அடுத்த நாள் நைட்டு தான் நீ என்னை தாட்டியே விட்டேன். அந்த ஆதகம் தாங்க முடியாமல் தான் நான் உனக்காக அந்த வீடியோ போட்டேன். அப்போ கூட நீ அந்த வீடியோவில் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பேன் நம்பினேன். இதுதான் விஷயம், இப்படி தான் ஆச்சு, நீ கிளாரிஃபிகேஷன் கொடுப்பேன் நம்பினேன். பட் ஆனால் நீ அப்படி கொடுக்கல. வந்து சிக்மா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சிக்மா வந்துட்டு பண்ணிட்டு இருந்தீங்க. நைஸ் சிக்மா. டு பி கண்டினியூடாக போட்டீங்க. சரி ஓகே, நானும் டு பி கண்டினியூடே போடுறேன். டு பி கண்டினியூட்.